தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. கடும் அடக்குமுறைகளை தாண்டி நாங்க இந்த எண்ணிக்கையை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன உணர்த்துது? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு 23,000 வாக்குகள் கிடைத்தது உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். அதில் ஒன்றும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இதே வாக்கு அவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களால் பெற முடியுமா என்றால் அதற்கான பதில் இல்லை என்பதுதான் நிச்சயம். இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எந்த கட்சியுமே இல்லை என்கின்ற காரணத்தால், ஒரு பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நோட்டாவிற்கு கிட்டத்தட்ட 6,000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அதையும் நாம் சரியான கோணத்தில் பார்க்க வேண்டும். இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்லாமல் நாம் தமிழருக்கு ஈரோடு மக்களவை, அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தலில் கிடைத்த அங்கீகாரமாகவும் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அங்கீகாரத்தை இது போன்ற ஒரு வாக்கு இந்த நம்பர்ஸை இதுவரைக்கும் கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒரு 28,000 வாக்குகளுக்கு கிட்ட வந்தாரு. அதற்கு பின் அவர்களுக்கான மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கையிலான வாக்குகள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக நாம் தமிழர் கட்சி நினைக்கும். ஆனால் இது ஒரு ஒன் டைம் பினாமினா மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா களத்துல அதிமுகவும் பாஜகவும் இல்லாத ஒரு காரணத்தினால் மக்களுக்கு திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தவிர வேற ஆப்ஷன் இல்லாத காரணத்தால் கூட நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. நிச்சயமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழருக்கு அதிகமாக சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சிவபிரியன். தொடர்ச்சியாக